அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படின்ற பெயரில் சிறப்பு ஒப்பாரி கூட்டமாக ஒப்பாரி வச்சு தாவேக்கா ஒரு கூட்டம் நடத்திட்டு போயிருக்கு. அந்த மேடையில் பேசின அத்தனை பேரும் பயங்கரமாக ஒப்பாரி வச்சாங்க. இந்த மேடையில் பேசினவங்க எல்லாரையும் விடவும் ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசியிருக்காப்லங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பேசியிருக்காப்ல. விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா 14 நிமிஷம் சம்திங் தான் பேசியிருக்காப்ல. ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு பேசியிருக்காப்லங்க. மற்ற எல்லாரும் புஷி ஆனந்த் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார் இவங்கெல்லாம் என்ன பேசுனாங்க, அதுக்கான ரிப்ளைஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆதவ் அர்ஜுனா அவ்வளோ விஷயங்களை பேசியிருக்காப்புல. பயங்கரமான டயலாக்ஸ், பயங்கரமான என்ன சொல்ல கற்பனை கதைகள், கான்ஸ்பிரசி தியரிஸ் அது இதுன்னு நிறைய பேசியிருக்காப்புல. நல்ல ஃபன்னியாக என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யார் ஓடினது? உங்க அப்பா கைது செய்யும் பொழுது நீங்க ஓடுனீங்களே, அப்படியா ஓடுனாங்க? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார்? திமுகவுக்கு வரலாறு தெரியுமா? கலைஞர் கைது செய்யப்படும் பொழுது சொந்த மகன் ஓடினார். வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. வரலாறு பற்றி பேச ஆரம்பித்தா நம்ம தாங்க மாட்டோமாம். என்ன அப்படின்னா, கலைஞர் அவர்களை கைது செய்கிறப்போ நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஒளிஞ்சிட்டாங்களாமா. அப்படியே பாஜக சங்கிங்களை விட மோசமாக போய் சொல்கிறீங்களடா டேய், ஏன்டா இப்படி இருக்கீங்க தற்கூரிகளா? ஒரு இணையதளத்தோடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை பற்றி தெளிவான விளக்கம் இருக்கும். இருந்தாலும் நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். தி ஹிந்துவுடைய ஃப்ரண்ட்லைன் இணையதளத்தில் 2001 ஜூலை 7ஆம் தேதி அன்று ஒரு கட்டுரை ஒன்று பதிவிடப்பட்டிருக்குங்க. அதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு பாருங்கள். 2001ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களுடைய வீட்டையும் முரசொலி மாறன் அவர்களுடைய வீட்டையும் காவல்துறையினர் சுற்றி வளைச்சிட்டாங்க. அதே நேரத்தில் வேளச்சேரியில் இருந்த நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டையும் சுற்றி வளைச்சிருந்தாங்க. ஆனால் அந்த நேரம் நம்மளுடைய முதலமைச்சர் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருந்த அவருடைய உறவினர் வீட்டுக்கு போயிருந்தார். காவல்துறையினர் சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டையெல்லாம் சுற்றி வளைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் போயிருக்கார். கலைஞர் கைதானதை அடுத்து ஜூன் 30ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு நீதிபதி முன்னிலையில் சரணடைஞ்சிட்டார். கலைஞர் அவர்களை கைது செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் தான் கலைஞரை கைது செஞ்சாங்க. அப்படி இருக்கையில் முதலமைச்சர் தலைமறைவாக போய் பெங்களூரில் இருந்தார் அப்படின்னு சொல்லி இவங்க கட்டுக்கதைகளை பரப்பிக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல எப்படி தலைமறைவாக முடியும்? ஏதாவது ஒரு முன்னறிவிப்பு இப்படி வரப்போகிறாங்கன்றது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா சரி போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்னறிவிப்பே இல்லாமல் தானே கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. அப்படி இருக்கையில் அந்த நேரத்தில் நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெங்களூரில் அந்த டைமில் இருந்தாங்க அப்படின்றதுக்காகவே அதை வச்சு எப்படி அரசியலில் எப்படி காய் நகர்த்தி அதை வச்சு ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துக்கோங்க. யார் ஓடி போனது? உங்கள் அப்பாவை கைது பண்ணுறப்போ நீங்கள் ஓடி போனீங்களே அந்த மாதிரியா அப்படின்னு இன்னைக்கு அதை பற்றி ஒரு தவறான தகவலை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்கிறோம்? அவங்க சொல்கிற பொய்யை அப்படியே உடச்சி சுக்குநூறாக்கி மக்கள்கிட்ட மீண்டும் எடுத்து சொல்கிறோம் எது உண்மை அப்படின்றத. நோட் பண்ணிக்கோங்க, அதுவும் ஆதாரத்தோட. அவங்கள மாதிரி சும்மா வாயில் ஏதாவது வன்மத்தை கக்கிக்கிட்டு போகிறது நம்ம கிடையாது. ஆதாரத்தோட நம்ம பேசுவோம். யார் ஓடுனது? யார் ஓடுனது? யார் ஓடுனது? நம்பர் 1 ஓடுகாலிகளா நீங்க இருந்துகிட்டு தைரியமா எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் எதிர்கொண்டுகிட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவை பார்த்து நீங்க ஓடி போனீங்க அப்படின்லாம் சொல்றீங்களா? எந்த விஷயத்தில் திமுக எந்த இடத்துல ஓடி போச்சுன்றதெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு தரவுகளோட மக்கள்கிட்ட நீங்கள் பேசி காட்டுங்க பார்ப்போம். உங்களால் முடியாது. அப்படி ஒன்று என்றைக்குமே நடந்ததும் கிடையாது, இனிமேல் நடக்கவும் போகிறது இல்லை. ஆனாலுங்க நமக்கு கண்டென்ட் தரதுக்காகவே வாண்டடாக ஒரு பொதுக்குழு கூட்டம் அப்படின்ற ஒரு கூட்டத்தை போட்டு சூப்பராக கண்டென்ட் தந்துட்டு போயிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உருவாக்கி ஆனால் தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி. மௌனமாக இருக்கிறதுக்கு பேரெல்லாம் புரட்சியாடா தற்குறி. மௌன புரட்சி பண்ணுறாரா அவரு.
மௌனமாக இருக்கிறது புரட்சியடா தற்குறி. செயல்படணும்டா, செயல்படணும். செயல்பட்டாதான் அதில் ஏதாவது நீங்கள் நினைக்கிற இந்த புரட்சி புரட்டாட்சி எல்லாம் வந்து பண்ண முடியும். புரட்சி பண்ணுறான் வந்துட்டான். அப்படியே உலகத்தையே அதிர செய்ய போகிறாங்க இவங்கள புரட்சி பண்ணி. என்னடா புரட்சின்னு கேட்டால் அமைதியாக இருக்கிற புரட்சியான். அமைதியாக இருக்கிறதுக்கு பேரெல்லாம் ஒரு புரட்சியாடா மெண்டல்களா. இதை வேற மாசுன்னு நினச்சிக்கிட்டு ஃபயர் விட்டு கூவிக்கிட்டு இருக்கானுங்க தற்குறி அணில்கள் பைத்தியக்காரனாலா. நாங்கள் தான் கொள்கை, எங்களுக்கு தான் கொள்கை தெரியும். நான் ஒத்துக்கிறேன். 1967 அண்ணா உருவாக்கும் போது நாங்களும் அண்ணா வழியில் இருக்கவங்க தான். 1967 தான் அண்ணா திமுக உருவாக்குனாரா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நாங்கள்லாம் வரலாறு பேச ஆரம்பித்தா எவனும் தாங்க மாட்டான்னு நேரமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாப்புல. என்னது இது, இப்படி தான் வரலாறு பேசுவீங்களா? திமுக 1967 ஆண்டு தான் உருவாக்கப்பட்டுச்சு. என்ன 1967 உருவாக்கி 1967 எலெக்ஷன்லேயும் வின் ஆயாச்சு. எப்படிப்பட்ட தற்குறிகள் பாருங்கள். அதை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. இன்னும் இந்த மாதிரிப்பட்ட தற்குறிகள் மலுமட்டைகள் பேசக்கூடியதை தான் நம்பிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க இவனுங்க. மக்கள் இயக்கங்களாக உருவாகி நலத்தட்ட இயக்கங்களாகவே மக்களோட இருந்து. நலத்தட்டவா? எந்த நலத்தை போய் என்ன தட்டுனீங்க? என்னடா பேசுகிறீங்க? எங்கே போனாலும் ஒரே உளறல். நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேசுகிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உளறல். அந்த உளறல் மொழிகளெல்லாம் நீங்கள் வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். அது நல்ல ரீச் வேறு ஆயிருக்குங்க. 2 லட்சம் பேருக்கு மேலே பார்வையாளர்கள் வந்திருக்காங்க அந்த வீடியோவுக்கு. எங்கே போனாலும் உளர்றது. எதுக்குடா இப்படி உளர்றீங்க தற்குறிகளா? நல தட்டவான், நல தட்ட. வாயில் நல்லா கெட்ட கெட்ட வார்த்தைகளாக வருது. நல்ல நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஆதவர்ஜுனா பேசுனதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் பல பேர் இருக்காங்க. நல்லா ஊரை வச்சு அடிப்போம். வரிசையாக காணொளிகள் வரும். நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கு சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையா கரூர்ல பார்த்து. ஓ, சூழ்ச்சி பார்த்தீங்களா நீங்கள்? எப்படி இருந்துச்சு அந்த சூழ்ச்சி? என்ன சூழ்ச்சி பார்த்தீங்க? சூழ்ச்சினா என்ன? என்ன அப்படி என்ன நடந்துருச்சு இப்போ? அப்படி யார் சூழ்ச்சி பண்ணாங்க? என்ன சூழ்ச்சி பண்ணாங்க? சிபிஐ கிட்ட கேஸ் இருக்கிறதுனால என்ன வேணா பேசலாம்ல. இதுவே இங்கே கேஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்படிலாம் பேசியிருக்க முடியாதுல்ல. தைரியம், பின்னாடி ஆட்கள் இருக்காங்கன்ற தைரியம். சும்மா என்ன வேணா பேசலாம். எல்லாருமேங்க இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசின எல்லாருமே, இன்க்ளூடிங் விஜய் அவர்கள், சிடிஆர் நிர்மல்குமார், அருண்ராஜ், இப்போ இவர் ஆதவர்ஜுனா, இப்படி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே கான்ஸ்பிரசி தியரிஸை வந்து மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்லாத அந்த சதி கோட்பாட்டை பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து சூழ்ச்சி வலையில் மாட்டிக்கிட்டோம், சதி பண்ணுனாங்க, சதிக்காரர்கள், மீண்டும் மீண்டும் அதே நரேட்டிவே செட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நல்லா ஓப்பனாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கேஸ் சிபிஐ கிட்டே இருக்கு, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை, அவங்க 10,000 பேர் தான் சொன்னாங்க. இப்ப மதி சார்ட்ட கேட்டு பாருங்க, நிர்வாகிகள் 10,000 பேர் தான் சொல்ல முடியும் ஒரு கட்சி. மக்கள் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. திருவாரூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, நாகப்பட்டினத்துல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, திருச்சியில எவ்வளவு கூட்டம் வந்துச்சு, அரியலூர்ல எவ்வளவு கூட்டம் வந்துச்சு உங்களுக்கு தெரியாது. ஏண்டா பொங்குற தற்குறி? 10,000 பேர் நிர்வாகிகள் வருவாங்கன்னு சொல்லி நீ என்ன எழுதி கொடுத்தியா தற்குறி? 10,000 நிர்வாகிகள் முதல்ல உங்ககிட்ட கரூர்ல இருக்காங்களாடா தற்குறி பேல? உங்களுக்கு தெரியாது? எதுக்கு இப்படி கிடந்து கேத்துற தற்குறி பேல? ரத்தமெல்லாம் சூடாகக்கூடாது, பொறுமையாக பேசணும். என்னென்ன மாதிரிலாம் பேசி வச்சுருக்கான் தெரியுமா? கண்ட மாதிரி பேசி வச்சுருக்காங்க. அவன் பாட்டுக்கு பேசி வச்சுருக்காங்க. முதல்ல கொஞ்சம் காம் டவுன் ஆகுடா. காம் டவுன் ஆகு, காம் டவுன் ஆகு, காம் டவுன்ரா. காம் டவுன் ஆகிட்டியா? பேசலாமா? அதாவது ஆதவ் ப்ரோ, மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி பேசக்கூடாது, சரிங்களா? அங்கே நீங்கள் 10,000 பேர் தான் மொத்தமாகவே வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அப்படியே பாலிஷ் பண்ணி உருட்டுன்னு உருட்டுறீங்க. நீ 10,000 பேர் தானடா எழுதி கொடுத்தான்னு கேட்டால் நாங்கள் எழுதி கொடுத்தோம், ஆனால் அதுக்கு எழுதி கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம நியாயமாக நிறைய கேள்விகள் கேட்டோம். அதுக்கெலாம் ஏதாவது பதில் சொல்லியிருக்கானுங்களா அப்படின்னு பார்த்தா பதிலே சொல்லலை. விஜய் ஏன் லேட்டாக வந்தார்? காலையில் 8:45ன்னு சொல்லிட்டு 8:45க்கு வந்து வீட்டில் இருந்தே அப்போ தான் கிளம்புறாரு அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்புறம் எதுக்காக டிசம்பரில் கரூருக்கு போக பிளான் பண்ணியிருந்ததை அன்னைக்கு கரூருக்கு நீங்கள் போக பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கெலாம் பதில் வரல. இதுக்கெலாம் பதிலே வரல. இப்போ இது மட்டும் பாருங்கள், இதுக்கு பதில் சொல்கிறாப்புல. நாங்கள் 10,000 பேர்னு எழுதி கொடுத்ததை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாங்கள் நிர்வாகிகளை தான் எழுதி கொடுத்தோம் அப்படின்றான். அந்த லெட்டரை நீங்கள் மறுபடியும் போய் பாருங்கள் மக்களே. அந்த லெட்டரில் 10,000 பேர் கூடுவாங்க அப்படின்னு தான் எழுதி கொடுத்துருக்கானுங்க. எவ்வளோ பொய் பாருங்களேன். இப்போவே இவ்வளோ பொய் சொல்கிறானுங்கன்னா இவனுங்க கையிலலாம் ஆட்சி போகாது. அப்படி போச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட எவ்வளோ பொய் சொல்லுவானுங்க. ஒரு விஷயத்தில் கூட வெளிப்படையாக இருக்க வாய்ப்பே கிடையாது இவனுங்கள்லாம். அந்த அளவுக்கு மோசமான பிறவைகள் இவனுங்க. நான் சொன்னோம்ல, பிறப்பார்வத்தில் முதலமைச்சர் கூடாது. என்ன பிரச்சனைனா அதான் நெப்போ கிட்ஸ்.
இந்த நேபாளத்தில் புரட்சி வந்து யார் யாரெல்லாம் வந்து நெப்போகிட்ஸ், அதாவது வாரிசுகள் அடிப்படையில் வந்தாங்கன்னா அவங்களுடைய வேலையை என்னன்னா யாருமே ஏத்து வரக்கூடாது அரசியல். நெப்போ கிட்ஸ் அப்படின்ற வார்த்தை விஜய் அவர்களுக்கு வராதா? விஜய் அவர்கள் ஒரு நெப்போ கிட் இல்லையா? என்ன இது? விஜய் அவர்களுடைய குடும்பம் இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு வந்திருக்குங்க. குடும்பமாக சேர்ந்து வந்து குடும்ப அரசியலை எதிர்க்கிறாங்க. எவ்வளோ வேடிக்கையான ஒன்று இல்லையா? விஜய் அவர்களுடைய தாயாருக்கு அங்கே என்ன வேலை? இது அரசியல் நிகழ்வு தானே, இது ஒன்றும் குடும்ப நிகழ்வு இல்லையே. விஜய் அவர்களுடைய தாயாருக்கு அங்கே என்ன வேலை? அப்போ நாங்கள் கேட்போமா மாட்டோமா? எங்களுக்கு அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதிகமாக பேச மாட்டார். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுக்கிட்டு இருக்க, அவர் செயலில் வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். தற்குறி ப்ரோ, பேசுகிறதே ஒரு செயல் தான் ப்ரோ, பேசுகிறதே ஒரு அரசியல் செயல்பாடு தான் ப்ரோ. நீங்கள் பேசாமல் என்ன அரசியல் பண்ணுவீங்க? பேசி பேசி தான் அரசியலே பண்ண முடியும். மக்கள்கிட்ட பேசணும், மீடியா கிட்ட பேசணும், இன்டர்வியூ கொடுத்து பேசணும், கருத்துக்களை பேசணும், வரலாறு பேசணும், பார்ப்பனியத்தை பற்றி பேசணும், சனாதனத்தை பற்றி பேசணும், ஒன்றிய அரசை பற்றி பேசணும், மாநில உரிமைகளை பற்றி பேசணும். பேசிக்கிட்டே இருக்கணும் ப்ரோ. அரசியலில் பேசாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் அதை சினிமா டயலாக் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் வந்து பேசி பேசியெல்லாம் அழிஞ்சு போக மாட்டோம். பேசுனா எப்படி அழிவீங்க? நீங்கள் பேசுனா தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன செயல்பட போகிறீங்க, நீங்கள் என்ன ஏதுன்றதை மக்களுக்கு தெரிய வைப்பீங்க. பேசாமல் செயல்பாடு மட்டும்னா சரி, செயல்பாடுனா என்ன செஞ்சிட்டீங்க? எத்தனை போராட்டத்துக்கு உங்கள் தலைவர் வந்தார்? உங்களோட அரசியலை வந்து நிரூபிக்கிற விதமாக நீங்கள் என்ன செயல்பாடுகள் பண்ணியிருக்கீங்க? 4-5 கூட்டம், 2 மாநாடு, இவ்வளோ தானே. விஜய் அவர்கள் அவ்வளோதானே பண்ணியிருக்காரு. அதுலேயும் போய் 42 பேரை கொன்னாச்சு. இந்த மாதிரிப்பட்ட செயல்பாடுகளை தான் இப்போ நீங்கள் வந்து மீன் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி 41 பேரை வந்து காவு கொடுக்கறதுக்கு தான் வந்து அரசியலுக்கு வந்தாரா? இந்த செயல்பாடுகளை தான் நீங்கள் ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்க. ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வராத. ஏன் ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது? ஊருக்குள்ளே கூட்டிகிட்டு போய் தலைவர் அந்த இடத்துல ரவுண்டான நின்றுட்டா ஒட்டுமொத்த மக்களும் ஓட்டு மாறிடும். வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் அரசியல். அவர் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. ஊருக்கு வெளியே ஓரமாக ஒரு ரோட்டுக்குள்ளே போ. விஜய் அவர்களுடைய முகத்தை பார்த்து மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? அதனால விஜயோடைய மூஞ்சியை பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே திமுக காரங்கள்லாம் பிளான் பண்ணி வேற இடத்த கொடுத்துட்டாங்களாம். என்ன இது? மக்கள்லாம் அப்போ விஜயோடைய மூஞ்சை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்களா? விஜயோடைய மூஞ்சை பார்த்து ஓட்டு போடுற அளவுக்கு தான் வந்து மக்களுடைய அரசியல் அறிவு இருக்குன்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை வந்து இழிவுபடுத்துகிறாரா திரு ஆதவ அர்ஜுனா? மக்களை இழிவுபடுத்துறீங்களா? ஆதவாதஜுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு அதுதான் புரியலை. விஜயோடைய மூஞ்சே போதும். மதுரை கிழக்கு விஜய், சோழவந்தான் விஜய், அங்கே விஜய், இங்கே விஜய்ன்னு சொல்லி விஜய் அவர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. என் மூஞ்சி தான் என் பிராண்ட், எனக்கு வந்து ஓட்டு விழும், என் மூஞ்சிக்காக தான் ஓட்டு விழும், நான் தான் இந்த கட்சியுடைய முகம் அப்படின்லாம் வந்து பயங்கரமாக அவங்களே வந்து அவங்கள பற்றி பேசிக்கிறாங்க பெருமையாக. அதே மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுகிறதையும் பாருங்கள். விஜயோடைய மூஞ்சை பார்த்தா வந்து மக்கள்லாம் ஓட்டு போடுவாங்களாம். அதனால விஜய் வந்து பார்சல் பண்ணி வேறு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டாங்களாம். ஏன் அந்த இடத்துல நின்னா மட்டும் மக்கள் விஜயோடைய மூஞ்சை பார்க்க மாட்டாங்களா? அப்போ தானே பார்ப்பாங்க. மூஞ்சை பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்களா இவனுங்க? பைத்தியக்காரனுங்களா? மூஞ்சை பார்த்து எப்படிடா ஓட்டு போட முடியும்? தற்குறிகளா? அப்போது மற்ற கட்சிகள்லாம் விஜயை விட அழகான ஒரு வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தி ஜெயிச்சுட்டு போயிடலாமே. அழகு தான் முக்கியமா தேர்தலில் ஜெயிக்க? தற்குறிகளா? இங்கே நீ என்னை பற்றி பேசுகிறேன்னா ஃபஸ்ட்டு செருப்பத்துக்கு அடிப்பேன். கலைப்புறம் பண்ணி பேசாம கிளம்பணும். இதுதான் திமுகவுடைய ரவுடி அரசியல். இந்த ரவுடி அரசியல் நமக்கு தெரியல. ரவுடி அரசியல் தெரியல. இதே ஆதவ அர்ஜுனா இன்னொரு விஷயம் பேசியிருக்காப்ல, அதை பார்ப்போமா? அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரம் பெருமை தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ரவுடி அரசியலே தெரியாதுன்னா அப்புறம் பாருங்க, 6 மாசத்துல நாங்கள் ரவுடி ஆக போறோம்டா. எங்கள் அண்ணன் மட்டும் பேண்ட் போட்டுட்டு வந்துச்சு. எங்கள் அண்ணன் மட்டும் பேண்ட் தானே அது பேண்ட். எங்கள் அண்ணன் மட்டும் பேண்ட் போட்டுட்டு வந்தால் நீங்கள்லாம் காலிடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்லங்க. ஏன் இவ்வளோ மூட் ஸ்விங்ஸ்? நீ ரவுடியா ரவுடி இல்லையா? ஒரு நேரம் இங்கேப்பா நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, இன்னொரு நேரம் பார்த்தா எங்களுக்கு ரவுடி அரசியல்லாம் தெரியாது அப்படின்ற. இங்கே முதல்ல ரவுடி அரசியல்னு ஒன்று இருக்கா? என்னடா தற்குறி? ரவுடி அரசியல்லாம் என்னடா தற்குறி? இதுக்கு தான் படிக்கிறான்னு சொல்கிறது. பைத்தியக்காரனுங்க. அதுவும் பாருங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லி காவல்துறை அதிகாரி கேட்டு இவங்களுக்கு வந்து ரவுடி அரசியல் பண்ணுறாங்களாமா.
இவனுங்களுக்கு என்னங்க சொல்கிறது, என்னங்க பண்ணுறது, எங்களுக்கு ஒன்றும் புரியலைங்க. நம்ம வந்து இதை என்ன எப்படி இவனுங்களுடைய அறிவே வந்து அவ்வளோதான் அப்படின்னு கூட நம்ம பார்த்தா கூட இவனுங்க பேசுகிறதையெல்லாம் வேற இந்த அணில் குட்டிகள் வேற நம்பிக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காடு. ஆதவர்ஜுனா இன்னைக்கு திமுகவை செதிலா செதைச்சிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்லாம் பேசுகிறானுங்க. ஆதவர்ஜுனாவுக்கு ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இப்படிப்பட்ட தற்குறியாட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதையாடா நீங்கள் எல்லாம் வந்து பயங்கர மாசுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க தற்குறிகளா? ஒரே போட்டி 1977க்கு அப்புறம் 26% இன்னைக்கு தாண்டின ஒரே கட்சி நம்மளுடைய தலைவர். 26% தாண்டிட்டீங்களா? எத்தனை எலெக்ஷனில் நின்னீங்க? என்ன ப்ரோ பேசுகிறீங்க? எத்தனை எலெக்ஷனில் நின்று உங்களுக்கு எப்படி 26% எப்படி வந்துச்சு? எத்தனை வருஷமாக அரசியலில் இருக்கீங்க? அப்படி என்ன அரசியல் செயல்பாடுகள்? எத்தனை எலெக்ஷனில் நீங்கள் வந்து உங்களுடைய ஓட் பேங்கை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க? 26% தாண்டிட்டாங்களா? ஓ, இந்த ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி போடுவானுங்க இல்லையா? விஜய்க்கு பார்த்தீங்கன்னா 30%, 40, 50, 100ன்னு போட்டு திமுக 0, அதிமுக 0 எல்லாம் 0 போட்டு விட்ருவாங்க இல்லையா? அதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காப்புல போல இருக்கு. ஐயா, அது தேர்தல் முடிவுகள் இல்லை ப்ரோ. ஆதவர்ஜுனா ப்ரோ, உங்களை வேற கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை ஏதோ ஒன்று அந்த பொறுப்பில் வேற இருக்கீங்களே நீங்கள். எப்படி ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ உங்களை நம்பி தான் விஜய் அவர்கள் இருக்காரா தேர்தலில்? சூப்பர் ப்ரோ, நல்லா பயங்கரமாக அரசியல் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே ப்ரோ. திமுக கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே 1967ஆம் ஆண்டு தானா? அப்புறம் எலெக்ஷனில் போட்டியே போடாத, இதுவரைக்கும் எலெக்ஷனையே பார்க்காத தாவைக்கான்ற கட்சி 26% போயிருச்சாமா. அதை பார்த்து திமுக அப்படியே நட்டிங்கி பயந்துக்கிட்டு இருக்குதாமா. விஜயுடைய மூஞ்ச பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்களாமா. இந்த நபரை நம்பி தான் விஜய் அவர்கள் நின்றுக்கிட்டு இருக்காரு. சூப்பர் ப்ரோ. விஜய் ப்ரோ, ஆல் த பெஸ்ட் சொல்லக்கூடாது, ஆல் த ஒஸ்ட் தான் சொல்லணும். ஒரு மாற்றம் வராதா? ஒரு உண்மையான ஒரு ஒருத்தர் மாட்டா. அவரு திருட மாட்டாருப்பா. ஏன் திருட மாட்டாரு? அவர் தான்ப்பா பெரிய சம்பளத்தை விட்டுட்டே வராரு. இவங்க என்ன திருட்டு பசங்க, இந்த படுபாவிங்க. இத்தனை நாளா நாங்க வந்து வேற ஆள் இல்லை. இதெல்லாம் ஊர்ல வந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டி பேசுறாங்க. எந்த பாட்டி ப்ரோ பேசுறத பார்த்தீங்க? அவரு திருட மாட்டாருப்பா, அவரு அவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வராருப்பா. ஏண்டா இதாண்டா உங்க நரேட்டிவே? அரசியல் புரிதலே இல்லாத மக்களுடைய மண்டையை கழுவுறதுக்காக தானடா இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவரு கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வராரு, அவர் 200 கோடி ரூபா சம்பளத்தை விட்டுட்டு வராரு அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப அதை வந்து மிகைப்படுத்தி பேசுறதுக்கு காரணமே அரசியல் புரிதல் இல்லாத மக்களை வந்து நம்ப வைக்கிறதுக்கு தானே. ஆனால் ஆதவர்ஜுனா ப்ரோ, உங்களுக்கு புரியல. அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய மக்கள் தான் இங்கே அதிகம். அந்த மக்கள் யாருமே இதை நம்ப மாட்டாங்க. இந்த இவ்வளோ சம்பளத்தை விட்டுட்டு வந்தார், ஊரில் ஏதோ ஒரு பாட்டி பேசுனாங்களா? எந்த பாட்டி பேசுனாங்க? இவர் எந்த பாட்டி பேசுகிறத கேட்டாப்புல எலைட்டான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஊரில் எங்கேயோ ஒரு பாட்டி பேசுனாங்க, அது எங்கள் காதில் நாங்கள் கேட்டோம், அந்த பாட்டி சொல்கிறத அப்படியே கண்கூட நாங்கள் பார்த்தோம் அப்படின்லாம் பேசுகிறதெல்லாம் என்ன? இது சும்மா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்றது. இதை பார்த்து ஏதாவது இன்னும் 4 மக்கள் நம்மளை பார்த்து ஏமாற மாட்டாங்களா? அரசியல் புரிதல் இல்லாத மக்கள் அப்படின்ட்டு சும்மா அடிச்சு விடுறது. ஐயோ, அங்க நேரு இருக்கார், எப்படி ஜெயிப்பார்? 2011 உன் நேருல இருந்து எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க மக்கள். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அரசியல் எங்களுக்கு தெரியாது. ஐகுமோர்ல ஒரு பெரிய மினிஸ்டர் தூக்கி எறிஞ்சாங்க, ஒரு சைக்கிள் கடைக்கார வச்சு ஜெயிச்சாங்க. அதுதான் தமிழக வெற்றி கழகம். சைக்கிள் கடைக்காரரை வச்சு ஜெயிச்சாங்களா? எகுமோர்லையா? அதுதான் தமிழக வெற்றி கழகமா? வாட் ப்ரோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. எகுமோரில் 2011 சைக்கிள் கடைக்காரரை வச்சு ஜெயிச்சாங்க, அதுதான் தமிழக வெற்றி கழகமா? தமிழக வெற்றி கழகம் எப்படி ஜெயிச்சது? சைக்கிள் கடைக்காரரா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க? திமுக பண்ணின விஷயத்த யாரோ பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு வந்து அதை திமுகவுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருக்காப்புல ப்ரோ. இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருக்க வரலாறா? சூப்பர் ப்ரோ, நல்லா வரலாறு தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. ஐயோயோ, வேற லெவல் ப்ரோ. சரி, வரலாறை மாற்றி பேசுகிறாப்புல அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டா கூட அதுதான்டா தமிழக வெற்றி கழகம்னு சொன்னா பாரு. மறக்க மாட்டேன் டியூடு, மறக்கவே மாட்டேன். தமிழக வெற்றி கழகத்துக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? தற்குறி. உன் பொதுச் செயலர்ல தூங்க முடியாம எந்திரிக்காம அதுக்கு ஏன் பொதுச் செயலர் எவ்வளவு மேட்டர்? ஏன் பொதுச் செயலர் பார்த்து நீ மீம்ஸ் போட்டுட்டு இருக்க? எந்திரிச்சு ஒரு வாக்கிங் பண்ண சொல்ல உன் பொதுச் செயலர். ஏஜ் ஷேமிங் பண்ணுறாப்புல, ஏஜ் ஷேமிங், வயசை வந்து கிண்டல் அடிக்கிறாப்புல. புஷியானந்து ஓடி போய் தலைமறைவாகிட்டு இருந்ததை கிண்டல் அடித்து எல்லாருமே வந்து அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஆதவர்ஜுனாவை பாருங்கள், ஐயா துரைமுருகன் அவர்களுடைய வயசை வச்சு அவருடைய செயல்பாடுகளை வச்சு அவர் வந்து விமர்சனம் இல்லை, ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் ஒரு அவதூறான ஒரு விஷயத்தை வந்து பேசிக்கிட்டு போகிறாப்புல. இவ்வளோதான். இவங்க பேசுகிறதுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னா கண்டபடி என்னத்தையாவது பேசி ஏஜ் ஷேமிங் பண்ணுறது, கொலை மிரட்டல் விடுறது,
அப்யூஸ் பண்ணுறது, இல்லைனா சவால் விடுறது, இல்லைனா வந்து இந்த சீண்டி பார்க்குறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லா போய் அந்த பொதுக்கூட்டம் வந்து லைவில் இருக்குது, தாவேகாவுடைய அஃபிஷியல் யூடியூப் அக்கௌண்ட்டில் இருக்குது, அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னு வைங்களா, ஃபுல்லாக பாருங்களேன், எல்லாரும் பேசுகிறத பாருங்களேன். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி சவால் விடுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுலேயும் ஆதவர்ஜுனா பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் இந்த மாதிரி தவறான அவதூறான கருத்துக்களை எல்லாம் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. இது கேள்வி கேட்டால் போதும், என் மேலே ஒரு எஃப்ஐஆர், நான் புரட்சியை உருவாக்கிட்டேன்னா. ஆமாம், எல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் ஆம்ஸ் இறக்கி நடு ரோட்டில் நின்று துப்பாக்கி சுட்டுட்டு இருக்கோம். இதுக்கு ஒரு எஃப்ஐஆர், இதுக்கு ஒரு மிரட்டல். அதுல துரைமுருகன் நாங்க என்ன நடக்கணும், தைரியம் இருந்தா கை வைங்கடா, என் தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்தா கை வைங்கடா. டேய், நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒருத்தவங்க மோதி பாடுறான். டேய் வாடா இங்க போட குறா. டேய் நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தா நேரா எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். அட்ரஸ் சொல்றேன். டேய் என்னடா பெரிய அட்ரஸ்? என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், டேய் ஓ ஏரியா எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. நீ ஏன் கண்டுபிடிச்சு வரா? ஏன் சொல்லிடுற? டேய் உன்னை கண்ட பாடல. ஒட்டுமொத்த காலேஜில் இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? பெரிய ரவுடி எழுத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதியிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. டே 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 முதல்ல இளைஞர் புரட்சின்றத வாயில ஒழுங்கா சொல்றா. இளைஞம் பூச்சி என்ன இளைஞம் பூச்சி ஒழுங்கா பேசுறா. முதல்ல தற்குறி பேசுறதுக்கே வாயில வார்த்தைகள் வரல, இவனெல்லாம் வந்து புரட்சி பிடுங்க போறானுங்களா இவனுங்க? மீண்டும் மீண்டும் பாருங்க, ஐயா துரைமுருகன் அவர்களை வந்து உரிமையில பேசுறான். டேய் முடிஞ்சா தொட்டு பாருங்கடா பார்ப்போம் அப்படின்றான். என்ன தைரியம், என்ன தைரியம், எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? அதாவது இவன் போட்ட ட்வீட்டுக்கு இவன் மேல கேஸ் போட்டா இவன் என்ன பண்றான் பாருங்க, முடிஞ்சா எங்க அண்ணன் வீட்டுக்குள்ள வாங்கடா பார்ப்போம், முடிஞ்சா தொட்டு பாருங்கடா பார்ப்போன்றான். ஏண்டா தற்குறி, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ப்ரோ? நீ போட்ட ட்வீட்டுக்கு உன் மேலே கேஸ் போட்டா நீ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் உங்கள் அண்ணனை வந்து முடிச்சு போட்டு விடுறதுக்குள்ள? அப்போது உங்கள் அண்ணன் சொல்லி தான் அந்த ட்வீட்டை நீ போட்டிருக்கேன்னு நீ ஒத்துக்கிறியா? எப்போ பார்த்தாலும் வன்முறையை தூண்டுற விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கள் அண்ணனை வந்து நீ தொட்டுப்பாரு, 5000 ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் இறக்குவோம், 5000 இளைஞர்கள் வருவாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறான். எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்தால் கலவரமாயிரும், நாங்கள் வந்து அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் அப்படின்ட்டுலாம் வந்து ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் ஒருத்தரை வந்து மிரட்டியிருக்காங்க. இதே மாதிரி இதே பாணியில் தான் மிரட்டியிருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே லத்தி சார்ஜ் நடக்கும் பரவாயில்லையா, நாங்கள் வந்து அங்கே கலவரமாயிரும் பரவாயில்லையா அப்படின்லாம் வந்து மிரட்டியிருந்தாங்க தாவேகா தரப்புல இருந்து தான். அதே மாதிரியே பாருங்க, எங்கள் அண்ணனை வந்து தொட்டு பாருங்க, எங்கள் அண்ணனை தொட்டா இளைஞர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களை காவு கொடுக்கறதுக்கு திரிறானுங்க. மீண்டும் பாருங்க, அதே மாதிரி அந்த நேபாள் புரட்சி அது இதுன்னு மீண்டும் மீண்டும் பேசிக்கிட்டே இருக்கான். இளைஞர்களை யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உஷாரா இருந்துக்கோங்கய்யா, உஷாரா இருந்துக்கோங்க. உங்களை டூலா யூஸ் பண்ணி தான் இந்த தமிழக வெட்டி கழகம் அப்படின்ற இந்த டப்பா தகர டப்பா வந்து இயங்க பார்க்குது. உங்களை வந்து முன்னாடி நிறுத்திக்கிட்டு தான் இவனுங்க பின்னாடி நிற்கிறானுங்க. உங்களை முன்னாடி நிறுத்தி காவு கொடுத்து சாவடிச்சு உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி உங்களை என்ன வேணா பண்ணி எப்படி வேணா யூஸ் பண்ண பார்க்குறானுங்க. கவனமாக இருந்துக்கோங்க, உஷார் ஐயா உஷார். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அவனுங்க இந்த பிரச்சனை நடந்ததுலேருந்தே வன்முறையை தூண்டுற விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க, செயல்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க. திரும்ப திரும்ப அதே தான் பண்ணுறானுங்க பாருங்க. இந்த ட்ரிகர் பண்ணுற பாயிண்ட்டை வந்து எப்போ பார்த்தாலும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. எங்கள் அண்ணனை வந்து தொட்டுப்பாரு, எங்கள் அண்ணனை தூக்கிப்பாரு, நாங்கள் வந்து ஜென்சி புரட்சி இங்கே நடக்கும், நேபாளம் நடந்த மாதிரி இங்கே நடக்கும், இங்கே வந்து இளைஞர்கள் வருவாங்க, என் அண்ணன் வீட்டுக்குள்ளே புகுந்து நீ தூக்குன எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னால் இளைஞர்கள்லாம் உன் வீட்டு முன்னாடி வருவாங்க, பிரச்சனையாயிரும் கலவரமாயிரும், எங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கலவரம் பண்ணுற மைண்ட் செட்லேயே தான் இருக்காங்க. அதை இவனுங்க ரொம்ப விரும்புகிறானுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. ஆகவே மக்களே, இளைஞர்களே கவனமாக இருந்துக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க, நம்ம அதை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி பாருங்க, ஆயுத எழுத்து படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றான். எப்போ பாரு படம் 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 படம்னு படத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கிறது. இந்த சினிமாவில் வர மாதிரியே தான் எல்லாம் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறானுங்க போல இருக்கு தற்குறிகள். மேடையில் பேசுகிறப்போ படத்தில் வர டயலாக்ஸ் மாதிரியே டயலாக் விடுறது, அதே மாதிரியே ரெஃபரன்ஸுக்கு பேசுறதுக்கும் பாருங்க, படம் பார்த்துருக்கீங்களா இந்த படம் அப்படின்றானுங்க. இளைஞர்களுடைய புரட்சியை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, தமிழ்நாட்டிலே எவ்வளோ நடந்திருக்கு, மொழிப்போர் வரலாறு இருக்குது, அது இதுன்னு சொல்லி பல விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அவனுங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. அவனுங்க கிட்ட அந்த படம் பார்த்துருக்கீங்களா, அந்த படத்தில் இது நடந்துச்சு இல்லையா அப்படின்னு படத்தை பற்றி பேசினா தான் அவனுங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் தெரியும் புரியும் அப்படின்ட்டு தான் அவனுங்க முன்னாடி படத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் அரசியலா? தாவேகாவுடைய அரசியல் தற்குறி அரசியல், தற்குறிகளா? ஒரு படத்தை வந்து காட்டி அதை எவனாவது புரட்சிக்கு எக்ஸாம்பிளாக வந்து காட்டுவானா? என்ன இளவு கட்சிடா இது, சி.
தொண்டர்களுக்கு ஆக்கப்பூர்வமான அரசியலை வந்து சொல்லி கொடுத்து ஆக்கப்பூர்வமாக அவங்கள வந்து அரசியல் படுத்துகிற வழியை விட்டுக்கிட்டு சினிமா ரெஃபரன்ஸ் எடுத்து காட்டுறது. குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பாக்குறேன், அண்ணன் பாக்குறாரு, என்னப்பா அங்கிருந்து ஒரு கூட்டம் ஓடி விட்டுது, என்னப்பா அது அப்படிங்கிற. ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதுல போன் வேற எடுத்துட்டு வராங்க, கத்தி எடுத்துட்டு வர போன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஓடி வந்தாங்க, ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்றான். அந்த 5000 ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு வராங்களாம். அது பார்க்க ஏதோ கத்தி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கான். அதான் எப்போ பார்த்தாலும் அந்த வன்முறை எண்ணத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கான். கத்தி, ஆயுதம், புரட்சி, கலவரம், அப்படியே தான் அவனுக்கு, அப்படியே தான் அந்த மைண்ட் செட் வந்து அப்படியே தான் அதுலேயே தான் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்குது. உண்மையாலுமே அப்படி தாங்க தெரியுது. இவனுங்களுடைய நடவடிக்கைகள், இவனுங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்கா. எதுக்கோ அவனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. கத்தி எடுத்துகிட்டு வர மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு வந்தாங்களா? எதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வரணும்? எதுக்கு ஒரு ஃபோனை வந்து நீங்கள் கத்தி மாதிரி நீங்கள் எதுக்கு பாவிக்கிறீங்க? அதுவும் இளைஞர்கள் வராங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க அப்படின்றத வந்து நீங்கள் எதுக்கு வந்து அவங்க ஃபோனை கொண்டு வரதை வந்து ஏதோ கத்தி கொண்டு வர மாதிரி இருக்குன்றீங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? என்னதான் உங்களுக்கு இது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மைண்டில்? நீங்கள் நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில் என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்கள் கட்சி வந்து உட்காந்து சாதாரண கட்சி நினச்சிக்காதீங்க. எங்களுக்கும் தெரியும் அரசியல். ஒரு நேரம் எங்களுக்கும் தெரியும் அரசியல்ன்றான், ஒரு நேரம் எங்களுக்கு அரசியல் தெரியல, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அழுறான். ஒரு நேரம் சொல்கிறான் எங்களுக்கு ரவுடி அரசியல் தெரியாதுன்றான். ஒரு நேரம் சொல்கிறான் இன்னும் 6 மாதத்தில் தெரியும் யார் ரவுடி அப்படின்றான். ரவுடி ஆகிறதுக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்போ 6 மாதத்தில் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ரவுடி ஆகிறதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆட்சிக்கு போனால் ரவுடி ஆயிடலாமா? இதுதான் உங்களுடைய புரிதலா? இதுக்கு தான் அரசியல்னு ஒன்று இருக்கா? இதுதான் அரசியல் களமா? யாரா நீங்கள் தற்குறிகளா? அப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே என்ன ரவுடிகளா? அப்போ யார் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க ரவுடி ஆயிடுவாங்களா? ரவுடி ஆகிறதுக்கு தான் எல்லாருமே வந்து ஆளுங்கட்சி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இவனுங்களை நம்ம என்னங்க சொல்கிறது? நமக்கு வர்ற கேள்விகள் எதுக்குமே அவனுங்க கிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அவனுங்க என்ன பேசுகிறானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது. வாயில் ஏதோ வருது வார்த்தைகள், அப்படியே வந்து எதையாவது சொல்லுவோம், எதையாவது சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு தான் போயிட்டுருக்கானுங்களோ இல்லையா? அப்படி என்ன பேசுகிறானுங்கன்னு அவனுங்களுக்கே தெரியாது, அவனுங்களுக்கே அது என்னன்னு புரியாது. ஏன் நம்ம தலைவரை எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை? என்ன நன்றி இருக்கு? அரசியல்ல ஒருத்தர் அழிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளா சொல்ல முடியும்? என்ன பண்ணிட்டான் என் கட்சிக்காரன்? என்னுடைய புள்ள ரோட் ஷோ போலாம், அவரு ரோட் ஷோ போலாம், அது எனக்கு புரியல. எல்லாம் ரோட் ஷோன்னா சாதாரணமா நினைச்சுக்கிறாங்க. ரோட் ஷோன்னா மக்கள் இருக்கணும், வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது. உதயநிதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு, அது நம்ம பசங்க மீம்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு லெஃப்ட்லயும் ஆளை காணும், ரைட்லயும் ஆளை காணும். யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளியை பார்த்து, எப்ப பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது. அவர் ஏர்போர்ட் இறங்குனா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க, உடனே இவங்களும் ஏர்போர்ட் வரணும்னா கூட்டம் வரணும். நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் சைடு லெஃப்ட் ரைட் பாக்குறாரு, எவனுமே மதிக்கல. இப்ப கூட நேத்து கூட பாருங்க, வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு, யாரா ஓடி வந்து பாக்காங்க. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். விஜய் வேலூரில் நடந்து போனால் வேலூரே முடங்கிருமா. அதை எவ்வளோ பெருமையாக வந்து பேசுகிறாங்க பாருங்கள். அதாவது இதை வந்து பெருமையாக ஏன் பேசணும்? இதை எதுக்கு வந்து ஒரு மாதிரி க்ளோரிஃபை பண்ணணும்? இப்படிப்பட்ட ஒரு தற்குறி கூட்டமாக இவனுங்கள்லாம் இருக்கானுங்க அப்படின்றதான் நாங்கள் பார்க்கணும். ஆஃப்டர் ஆல் ஒரு நடிகன் போகிறான், அவன் போனால் அவன் என்ன போயிட்டுருக்கான் அப்படின்ட்டு விட்டுற வேண்டியதான். அவனை போய் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் பார்க்க போகிறது, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கிறது வந்து கேவலப்படணும், அவமானப்படணும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கூட்டம் கூடுதா, எங்களுக்கு எவ்வளோ கூடும் தெரியுமா அப்படின்னு பேசியே அழிஞ்சு போயிட்டு இருக்கானுங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கூட்டம் கூட்டுறது அதிலே தான் இருக்கானுங்க. இன்னும் எத்தனை பேரை சாவடிக்கிறதுக்கு தெரியுறானுங்கன்னே தெரில. இன்னுமே மாறல பாருங்க. அந்த நம்ம போகிற இடத்துல கூட்டம் கூடணும், அதுதான் மாஸ், அது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனநிலை இன்னுமே அவனுங்களுக்கு மாறல. 41 பேர் இறந்துருக்காங்க, இன்னுமே மாறல. பார்த்துக்கோங்க. மீண்டும் மீண்டும் அந்த கூட்டம் கூடுறதை வந்து குளோரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆளுங்கட்சியில் இருக்கவங்க போனால் கூட்டம் கூடதா பாருங்கள், சும்மா போயிட்டு இருக்காங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிண்டல் அடிக்கிறானுங்களாமா. அதை கிண்டல் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம போனால் என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை வந்து குளோரிஃபை பண்ணுறானுங்க. இது மீண்டும் மீண்டும் ஆபத்தில் தான் போய் முடியும் அப்படின்றதே உணராமல் தற்குறியாட்டி என்னத்தையாவது பேசிக்கிட்டு இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போகிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், விஜய் என்ன பண்ணினாலுமே நம்ம முதலமைச்சரும் பண்ணணும்னு நினைக்கிறாராம். விஜய் பண்ணுறதை பார்த்து எல்லாருமே இங்கே காப்பி அடிக்கிறாங்களாமா. என்ன ப்ரோ, அப்போ முதலமைச்சர் சிஎம் ஆனதை பார்த்து தான் விஜய்க்கு சிஎம் ஆகிற ஆசை வந்துச்சா? திமுகவுடைய லெகசியை பார்த்து தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் தான் விஜயும் கட்சி ஆரம்பித்தாரா? பேசணுன்னா என்ன வேணால் பேசலாம், எப்படி வேணால் மாற்றி போட்டு பேசலாம். உங்களுக்கு மட்டும்தான் வாய் இருக்கா? எங்களுக்கும் தான் இருக்குது. ஆனால் இருக்கிறது கொஞ்சம் நியாயமாக பேசணும் இல்லையா?
உள்ளதை உள்ளபடி பேசணும் இல்லையா? இப்படி பாஜக காரணங்க மாதிரி பொய்யா அவிழ்த்து விட்டுக்கிட்டே போனால் என்ன அர்த்தம்? இவங்களை பார்த்து தான் திமுக காரங்களுக்கே அரசியல் ஆசை வந்தது மாதிரியும், விட்டா இவனுங்களை பார்த்து தான் திமுகன்ற கட்சியே வந்து உருவாச்சுன்னு பேசினாலும் பேசிடுவானுங்க போல. அண்ணான்றவர் பிற்காலத்தில் விஜய்னு ஒருத்தன் பிறப்பான், அவன் பிறந்து வந்து அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பான், அதனால நம்ம இப்போவே ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அண்ணா அவர்கள் அப்போவே அதுக்காக தான் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சொல்லுவானுங்க. நமக்கு இப்படிலாம் பேசுறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. நம்ம அண்ணா அவர்கள் எதுக்காக கட்சி ஆரம்பித்தாங்க, அண்ணா அவர்கள் எப்படி பயணம் பண்ணினாங்க, அண்ணா அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்றதை நம்ம வேறு விதமாக சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இவனுங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆத்திரம் வருதுங்க. இப்படியெல்லாம் சொன்னாலும் சொல்லிடுவானுங்க. ஏன்னா அவ்வளோ மட்டமாக பேசுகிறானுங்க. எல்லா விஷயத்தையும் பொய்யா அவிழ்த்து விடுறானுங்க. இவனுங்களை பார்த்து திமுகவுக்கு ஆசை வந்துச்சான், இவனுங்களை பார்த்து திமுக காப்பி அடிக்குதான். விஜய் அவர்கள் பண்ணுறதை பார்த்து முதலமைச்சருக்கு ஆசையாக வருதான். எதையாவது பார்த்து இந்த மாதிரி விஜய் ரோட்டில் போகிறான், அதனால் நம்மளும் ரோட் ஷோ நடத்தணும், நமக்கும் கூட்டம் வரணும்னு சொல்லி முதலமைச்சர் ஆசைப்படுறாராம். விஜய் கூட்டம் கூடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தற்குறினா முதலமைச்சரும் அப்படியா இருப்பார்? அவருக்கு எவ்வளோ அரசியல் அனுபவம் இருக்குது? இப்படி ஒரு இடத்துல கூட்டம் கூட்டுறது அப்படின்றது அது அரசியல் ரீதியாக எவ்வளோ பின்னடைவை தருவோம், அதெல்லாம் என்ன அவருக்கு தெரியாமலா இருக்கும்? அரசியலை எப்படி அணுகணும், கூட்டம் எங்கே கூடணும் எங்கே கூடக்கூடாது, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியாமலா இருக்கும்? கூட்டம் கூட்டணும்னு சொல்லி முதலமைச்சர் அவர் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கூட்டம் கூடும் அப்படின்றத பற்றி கொஞ்சம் கூட இவங்களுக்குலாம் ஐடியாவே இருக்காது. அப்படி அவர் கூட்டவும் மாட்டார், அப்படி கூட்ட வேண்டிய அவசியமும் அவருக்கு கிடையாது. அவர் மக்கள் பணி செய்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்காரு, கூட்டம் காட்டி சீன் போடுறதுக்கு வரல. மக்கள்கிட்ட வாக்குகளை பெறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ, எப்படி அரசியல் செய்யணுமோ அதை மட்டும் அவர் செஞ்சு மக்களுக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நல்லபடியான மக்கள் சேவகராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு அவர் எங்களை பார்த்து அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. நாய் சூரியனை பார்த்து குறைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. உலகமே என்னைய சுத்தி தான் வருது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, தற்குறிகள். ஆனா அதை இயக்கக்கூடியவங்க 2 பேர், மருமக மக. எனக்கு அங்க தெரியும் என்ன சிஸ்டம்னு எனக்கு தெரியும். நான் அடிக்க முடியும், டிஎன்ஏ எனக்கு தெரியும், என்ன தப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த கட்சியை தெரிஞ்ச ஒரு ஆள் நான் தான். உங்கள் டிஎன்ஏ உங்கள் துரோகம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ அண்ணங்கிட்ட அப்பயே சொன்னானே இதெல்லாம் பண்ணுவாங்க, இந்த சூழ்ச்சிக்கெல்லாம் பண்ணுவாங்க, சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் சொன்ன உடனே போயிடலான்னு. எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுகவை பற்றி தெரிஞ்சதே இவர் தானா? எம்ஜிஆருக்கு அடுத்து நான் தாண்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அப்போ விஜய் இல்லையா? அப்போ விஜய்க்கு ஒன்றுமே தெரியாது, இவருக்கு தான் தெரியுமா? முதல்ல நீ யாரு? முதல்ல உனக்கு திமுகவில் என்ன தெரியும்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவரு தான் எம்ஜிஆருக்கு அப்புறம் திமுகவை பற்றி இவருக்கு தான் நல்லா தெரியுமா? நீ முதல்ல திமுகவில் என்னவா இருந்த, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, உனக்கு என்ன தெரியும் திமுகவை பற்றி? இவருக்கு திமுகவை பற்றி எல்லாமே தெரியுமா? அதான் இவங்க அண்ணன் கிட்ட சொன்னாரா, அண்ணே திமுக இப்படிலாம் பண்ணுவாங்கன்னே எனக்கு எல்லாமே தெரியும்னே. இதை சொல்லி தான் நம்ப வச்சிருக்கான் போல இருக்கு. அண்ணே எனக்கு திமுகவை பற்றி எல்லாம் தெரியும், என்னை நம்புங்க, நான் உங்களை விண்ணாக வைக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுதான் அந்த ஆளு. இப்படிப்பட்ட தற்குறியை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் விஜயே இருக்காருன்னா விஜய் எவ்வளோ பெரிய தற்குறியா இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அதுல ஒருத்தர் மீச வச்சிருக்கலாம் பேசிட்டு இருப்பாரு, சட்டையை பிடிச்சி ஒன்று அடிக்கிறேன், வெளியே வந்து தொடர பார்ப்போம். மீடியானா ஒட்டுமொத்த 2 கோடி மக்களோட உணர்வு நாங்க இருக்கிறோம், தைரியத்தை தொடுங்க பார்ப்போம். வேண்டாம், எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது, ரவுடி அரசியல், கேவலமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை. இவ்வளோ நேரம் நீ ஒருமையில தான்டா பேசிகிட்டு இருந்த தற்குறி. ஒருமையில பேசுகிற அரசியல் வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு அது பண்ணவும் தெரியாது, நாங்கள் பண்ணவும் மாட்டோம். அது ஒரு மீசக்காரர் இருப்பாருன்றான். யாரு? நக்கீரன் கோபால் அவர்களை சொல்லிக்கிட்டு இருக்கான். அவரை சட்டையை பிடிச்சி இவர் அடிப்பாராம், வெளியே வந்து தொடரா பார்ப்போம் அப்படின்னு டயலாக் விடுறான். என்னடா இது, எதுக்கு இப்படி பொங்குற, என்ன இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேன், எதுக்கு இப்படி அலற ஒரு மாதிரியாட்டும்? கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆக தான் போகுது இந்த மாதிரி பேசுறதுக்குலாம். நம்ம என்ன பண்ண முடியும்? சட்டையை பிடிச்சி இவர் அடிப்பாராபே. இரு ராசா, கொஞ்சம் பொறுமையாக இரு, உனக்கு இதுக்கு பேக் ஃபயர் ஆகும், இரு. அவரு யாருன்னு தெரியாம அவருக்கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்கானுங்க. ஆதவர்ஜுனாக்கு பயங்கரமாக வரலாறுலாம் தெரியும் இல்லையா? பயங்கரமாக தெரியும், நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்துருப்போம். அதனால மீசக்காரருடைய வரலாறும் ஒழுங்காக தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிற. ஒரு மண்ணும் தெரியாமல் வாயை விட்டு மாட்டிக்கிட்டு இருக்கானுங்க ஒவ்வொருத்தனா. ஓகே ஃபைன், முடிஞ்சா தொடுங்க பார்ப்போம், முடிஞ்சா எங்கள் அண்ணனை தொடுங்க பார்ப்போம், தொட்டா என்ன நடக்கும் தெரியும்ல, எங்கள் மக்களுடைய மனசுக்குள்ளே நாங்கள் இருக்கோம் அப்படின்லாம் அது இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி முதல்ல இப்படிலாம் ஏதாவது அரசியல் கட்சி இயங்குமாங்க? முடிஞ்சா என்னை தொட்டுப்பார், முடிஞ்சா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துப்பார், முடிஞ்சா பொன்னிப்பார் அப்படின்ட்டுலாம் இந்த மாதிரி சவால் விடுறது, டயலாக் விடுறது, இப்படிலாம் யாராவது பண்ணுவாங்களே?
அரசியல் ரீதியாக பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. உன்னை சட்டையை பிடிச்சி இழுக்கிறேன் பாரு, உன்னை சட்டையை பிடிச்சி அடிக்கிறேன் பாரு அப்படின்லாம் பேசுவாங்களா? இப்படிலாம் கொலை மிரட்டல் விட்டுக்கிட்டு, இப்படிலாம் ஒரு மாதிரி ஒருமையில் பேசிக்கிட்டு, இப்படி ஒரு மாதிரி ரவுடிசம் பண்ணிக்கிட்டு, ஒரு மாதிரி அவதூறாக பேசிக்கிட்டு இப்படிலாம் யாராவது இருப்பாங்களா? எந்த கட்சி தலைவர்களாவது இருப்பாங்களா? எந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளாவது இந்த மாதிரிலாம் பேசுவாங்களா? கிறுக்கணுங்க. என்ன பேசுகிறானுங்க பாருங்க. இவன் ஒருத்தனே இந்த லட்சணத்தில் இருக்கானா, மீதி உள்ளவனுங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு காணொலியாக பார்ப்போம் பாருங்க. அவர் வந்து பார்த்தாரு, யாருமே இல்லை, தனியாக பார்த்தார், எந்த விதமான இதுவுமே இல்லை, ஆடம்பரம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. மீடியாவில் இது வரைக்கும் ஒரு சின்ன பிக்சர் வெளியே வரல. இதுதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வை வைத்து அரசியல் பண்றது தமிழக வெற்றி கழகம் கிடையாது. அவரை பார்த்துட்டு 10 நிமிஷம் சாப்பிடல, 9 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் தன்னுடைய கண்ணீரை மட்டுமே அவங்க முன்னாடி நின்றுட்டு இருந்தார். ஒரு மிகப்பெரிய ஆளுமை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய எதிர்கால முதலமைச்சர், ஒரு மிகப்பெரிய நடிகர். 10 நிமிஷம் சாப்பிடலையா? காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 10 நிமிஷம் சாப்பிடல. 10 நிமிஷம் பசியோடு இருந்திருக்காரு. மீதி நேரமெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அவ்வளோதான். அதாவது அந்த மக்களோட கண்ணீரை வச்சு இவங்க அரசியல் பண்ணலையா? அவங்களோட ஒரு ஃபோட்டோ கூட வரல. அப்படி சொல்கிறதே அரசியல் தான்டா. அப்போ எதுக்கு இதை மட்டும் வந்து சொல்கிற? அவங்களுடைய உணர்வுகளை வச்சு நாங்கள் அரசியல் பண்ணல அப்படின்னு எதுக்கு சொல்லணும்? அப்படியே கடந்து போயிடலாமே அதை சொல்லாமல். அப்படி சொல்கிறதே ஒரு அரசியல் தான். உருட்டு உருட்டு நல்லா உருட்டு. துவா அமைதிக்கு பின் புயல் வரும். இப்போ புயலுக்கு பின் அமைதி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அமைதிக்கு பின் ஒரு புயல் வரப்போகுது, நீங்க பாப்பீங்க. எனக்கு புரியல. புரிஞ்சவங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. எனக்கு புரியல, என்னை விட்டுருங்க. ஏன் நிப்பாட்டினாங்க? ஏன்னா நம்ம 26% கிராஸ் பண்ணிட்டோம். ஏங்க என்னங்க 26% கிராஸ் பண்ணானுங்க இவனுங்க? என்ன 26%? திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம டென்ஷன் ஆகுதுங்க. எம்ஜிஆர் கட்சி திறக்கும் போது இவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களான்னு நினைச்சு பார்க்கல. எம்ஜிஆர் அவர்கள் 1977 கூட்டணியே வைக்கல, அப்படிதானே? சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நல்லா வரலாறு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அண்ணா அவர்கள் 1967 தான் கட்சியை ஆரம்பித்தார் திமுகவை. எம்ஜிஆர் 1977 கூட்டணியே வைக்கல. பயங்கரமாக வரலாறு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க ப்ரோ. தாவேகா அப்படின்ற கட்சியை இழுத்து மூடி புதைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு ஆளே போதும். ஒரு கொள்கையாக ஒரு கட்சி ஆரம்பிச்சா திமுகவை, கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு. இப்போ ஒருத்தன் ஓடி வந்துட்டு போனான்ல, அது யார் தெரியுமா? ராஜ்மோகன் அவர்கள். ஓடி வந்ததை நோட் பண்ணிட்டீங்கல்ல? சரி பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. உடனே காங்கிரஸ்காரங்க தப்பா நினைச்சு கூடாது. என்னங்க எங்க தலைவரை பத்தி திமுகவோட நோக்கி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னு சொல்றீங்க. உங்க கையில காசு இருந்தா ஒன்னு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது. இப்போ புரிஞ்சதா ராஜ்மோகன் எதுக்கு வந்தாருன்னு? அந்த ரூபா நோட்டை கொண்டு வந்து வச்சுட்டு போகிறாப்புல. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இது ப்ரீ பிளான்ட். சரிங்களா? ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உள்ளார இருந்து பேசக்கூடிய விஷயம் கிடையாது. வரிசையாக ஸ்கிரிப்ட் எழுதி வச்சு இதை இப்படி இப்படி பேசணும் அப்படின்றத ஸ்கிரிப்டடாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இதெல்லாம் ரியல் கிடையாது. அங்கேருந்து ராஜ்மோகன் கரெக்டாக வந்து ரூபா நோட்டை வச்சுட்டு போகிறாப்புல. ஆதவர்ஜுனா அதே விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காப்புல. அப்படியே எடுத்து அந்த ரூபா நோட்டை காட்டுறாப்புல. அவ்வளோதான். இவ்வளோதான். இவங்க யாருமே நேச்சுரலாக நம்ம இதை பற்றி பேசணும், நமக்கு மனசார எல்லாத்தையும் பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்கிரிப்டட், அவ்வளோதான். ஆனால் ஒன்றுங்க, கொஞ்சம் கூட யாருக்குமே ஒரு ரெக்ரெட்டே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு ரெக்ரெட்டே இல்லை. 41 பேர் இறந்துருக்காங்க, நம்மளும் தான் காரணம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை. நானும் என்ன நினச்சேன், விஜய் ஏதோ பிச்சைக்கார மாதிரி இருக்கார், ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்கான், ரொம்ப மாறிட்டான், அப்படியே ரொம்ப மெலிஞ்சு வேறு மாதிரி இருக்கான் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. சரி எப்படி தான் இருக்கார் பார்ப்போமே அப்படின்னு பார்த்தா முன்னாடி இருந்ததை விட பயங்கரமாக வாட்டம் சாட்டமாக இருக்காப்புலங்க. பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்காப்புல பார்க்குறதுக்கே. ஆனால் உள்ளார ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நமக்கு தெரியாதா எது ஆக்டிங்கு எது வந்து ரியல் அப்படின்ட்டுலாம்? வெளியே வந்து இப்போ அப்படியே நல்லா வாட்டம் சாட்டமாக அப்படியே ஓடி வராப்புல, நடந்து வராப்புல, அப்படி ஸ்பீடாக இருக்காப்புல எல்லாத்துலேயும். ஆனால் ஸ்டேஜில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப வேதனையில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காப்புல. எல்லாமே ஒன்றா நம்பர் பொறுக்கி பசங்க மாதிரி பேசுகிறானுங்க. முடிஞ்சா தொட்டு பாருங்க, எங்களெல்லாம் எதுவுமே செய்ய முடியாது, இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே உங்கள் வீட்டு முன்னாடி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கி பசங்க மாதிரி பேசிட்டு போயிருக்கானுங்க. இது ஒரு அரசியல் கட்சியாகவே நம்மெல்லாம் பார்க்கக்கூடாது மக்களே.
இந்த கட்சியை நம்ம எந்த அளவுக்கு ஓரங்கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ஓரங்கட்டணும் 2026 தேர்தலில். ஆல் தி பெஸ்ட் மக்களே. அடுத்தடுத்த காணொளிகளில் நம்ம ஒவ்வொரு விஷயமா இன்னும் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். இந்த காணொலியை நான் அதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.